ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. இப்போ கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்குது. பட் இந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா 3 இடங்களில் நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம 108 இருந்தது. ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்குது 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்கே போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நிறையா மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்குது, அதைப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே நம்ம இந்த விஷுவல்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு இந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. ப்ளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது. நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமாக 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனால் அங்கே எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதில் அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததில் 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்த பின்னாடி அங்கே போலீஸ்லேருந்து மைக்கில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய 108ல் இமீடியட்டாக யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி தோ நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் இந்த எவாக்குவேஷனுக்கு யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ் தான். இல்லை நான் சொல்கிறேன், நான் ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி வந்து எந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. இது வந்து பெரிய கூட்டம் 10,000 பேருக்கு வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஆர்கனைசர்ஸே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டிக்கு பின்னாடியே வந்துருக்கு. அது இல்லாமல் 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தம் வந்து 7 ஆம்புலன்ஸஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி 6 வந்து 108 ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சுருக்கோம். கரூர் சின்ன ஊர் தான். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவாக மொபிலைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108க்கு ஃபோன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்கே பக்கத்துலேயே இருந்தாலும் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்கள் விஷுவல்ஸில் பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.